திராவிட மாடல் அரசிற்கும் அதன் கூட்டணி கட்சியினருக்கும் வணக்கம். அது எப்படிங்க தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்கினதும் இல்லாம ஒட்டுமொத்த இந்திய பெண்களுக்கான இடஒதுக்கீட்ட அடியோட குழி தோண்டி புதைச்சிட்டு அதை வேற நீங்க கொண்டாடுறீங்க. அவங்க கொண்டாடுற லட்சணத்தை நீங்களே பாருங்க. இந்த மாதிரி கொண்டாடினது மட்டும் இல்லாம அத வேற தேர்தலுக்கான பொதுக்கூட்டத்துல பெருமையா சொல்றாரு. அதையும் கேட்டுட்டு அங்க இருக்க மக்கள் கைத்தட்டி சிரிக்கிறாங்க. அதையும் ஒரு நிமிஷம் பாத்துட்டு வந்துருங்க. தேனியில் இப்போது நான் பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு வெற்றி செய்தி வந்திருக்கிறது, நல்ல செய்தி வந்திருக்கிறது. தமிழ்நாடா டெல்லியான்னு கேட்டிருக்க பாருங்க, தோற்கடிக்கப்பட்டு நாம் அதில் வெற்றி பெற்றிருக்கோம். அவங்க யாரோட எதிர்காலத்தை அழிச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியாம நீங்களும் அவங்க கூட சேர்ந்து அதை கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. அரசியலுக்கு அரசியல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட மாட்டோமா அப்படின்னு போராடிட்டு இருக்கிற என்ன மாதிரி பெண்களோட வாழ்க்கையும், நாளைக்கு உங்க குடும்பத்துல இருந்து ஏதோ ஒரு பெண் அரசியல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைச்சா அதோட கனவுகளையும் எண்ணங்களையும் குழி தோண்டி புதைச்சிட்டு தான் அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு அநீதியை அவங்க இழைக்கவே மாட்டாங்க. அவங்க குடும்ப பெண்கள்லாம் ரொம்ப சேஃபா அவங்களுக்கு வேணுங்கிற சீட்டை வாங்கிட்டு அவங்க எல்லாம் ஜெகஜோதியா நல்லாதான் இருக்காங்க. காலங்காலமா அவங்க குடும்பத்துல இருக்கவங்க மட்டுமே ஆட்சியிலயும் அதிகாரத்திலயும் இருக்கணும்ன்றது அவங்க அவ்வளவு தெளிவா மத்தவங்க யாரும் உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவங்க போட்ட ஒரு பிளான். நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயா எல்லா துறைகளிலும் பெண்களை முன்னிலைப்படுத்தணும். அதாவது நம்ம நாட்டின் முதல் குடிமகன்ல இருந்து கடைநிலை வரைக்கும் பெண்களும் தலைமை பண்பு வகிக்க வேண்டும். அவங்களால கண்டிப்பா சிறந்த முறையில் அது வழி நடத்தி கொண்டு போக முடியும் அப்படின்னு பல ஆண்டு கால போராட்டத்துக்கு அப்புறம் நாடாளுமன்ற மக்களவையில முன்னிலைப்படுத்தினா இவங்கெல்லாம் அதுக்கு எதிராக வாக்களிச்சதும் இல்லாம அது வேற கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதையும் பார்த்துட்டு நம்ம மக்கள் இன்னும் அவங்கள நம்பி ஏமாந்துகிட்டே இருந்தீங்கன்னா நீங்க மட்டும் இல்லைங்க, எல்லாரோட எதிர்காலமும் வீணாகிறதுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் காரணமாயிடுவீங்க. அப்படி ஒரு பாவ செயலை நீங்க செய்ய மாட்டீங்கன்னு நம்புறோம். நம்ம தமிழ்நாட்டுல ஒரு வழக்கம் இருக்கு, ஒரு குடும்பத்தோட முன்னேற்றம் அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு பெண்ணின் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குடும்பத்தினோட முன்னேற்றத்தையே ஒரு பெண்ணை வச்சுதான் முன்னிலைப்படுத்துறாங்க. அப்படிங்கும் போது நாட்டின் முன்னேற்றத்திற்கு பெண்கள் ஏன் உறுதுணையா இருக்க மாட்டாங்க? அதுக்கு எதிராக வாக்களிச்சுட்டு வந்தவங்க அப்ப அந்த பெண்களை என்னவா நினைக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். தயவு செஞ்சு சிந்திச்சு வாக்களிங்க. நன்றி, வணக்கம்.